சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது வெனிசுலாவில் ஏற்பட்டுள்ள இந்த இரட்டை நிலநடுக்கம். இந்த இரட்டை நிலநடுக்கத்தில் சிக்கி 10,000 1 லட்சம் மக்கள் உயிரிழந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அமெரிக்காவை சேர்ந்த ஆய்வு நிறுவனங்கள் இப்போது சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எதனால இந்த இரட்டை நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு, சூப்பர் எல்லினோன்னு சொல்கிறாங்க. அந்த சூப்பர் எல்லினோவுக்கும் இந்த இரட்டை நிலநடுக்கத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதற்கான ஒரு சில சான்றுகளையும் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. எதனால் இந்த இரட்டை நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு வெனிசுலாவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி நம்ம பார்ப்போம். தென் அமெரிக்கா நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய வெனிசுலாவில் கடந்த புதன்கிழமை, அதாவது இந்திய நேரப்படி வியாழக்கிழமை காலை 3:30 மணியில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. புதன்கிழமை மாலை சரியாக 6:30 மணி அளவில் இந்த சான் பாலிப் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் முதல் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அது 7.2 ரிக்டரில் பதிவாயிருக்கு அந்த நிலநடுக்கம். அதன் பின்பு சரியாக 39 வினாடிகளில் இரண்டாவது நகரமாக இருக்கக்கூடிய யூமோரோவில் இரண்டாவது நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கம் முதலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை விட சக்தி வாய்ந்ததாக ஏற்பட்டிருக்கு. அது 7.8 7.5 அப்படிங்கிற அளவில் ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அடுத்தடுத்து ஒரு நிமிடத்திற்குள், அதாவது 39 வினாடி இடைவெளியில் ஏற்பட்டது மிகப்பெரிய பாதிப்பை வெனிசுலாவில் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா முதல் நிலநடுக்கம் ஏற்படும் போது கட்டிடங்கள் ஆடி அசைஞ்சிருக்கலாம், ஒரு சில கட்டிடங்கள் விரிசல் ஏற்பட்டு ஒரு சில கட்டிடங்கள் பாதிப்பு மெதுவாக ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இரண்டாவது நிலநடுக்கம் உடனடியாக ஏற்பட்டதுனால மொத்த கட்டிடங்களும் சரிந்து விழுந்திருக்கு. அடுக்குமாடி குடியிருப்புகள் சீட்டுக்கட்டுகள் போல சரிந்து விழுந்திருக்கு. அடுக்குமாடி குடியிருப்புகள், திரையரங்குகள், அது மட்டும் இல்லாமல் முக்கியமான நகரமே வெனிசுலா நாடு முழுவதும் மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிருக்கு இந்த இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால். முதல்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிலநடுக்கம் எப்படி ஏற்படுதுன்னா, இரண்டு புவித்தட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதுறதுனால நில அதிர்வு ஏற்படும், அதனால நிலநடுக்கம் ஏற்படும் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு தண்ணீர் தொட்டிக்குள்ளே இரண்டு பந்தை நம்ம அதிகமாக புஷ் பண்ணும்போது அந்த இரண்டு பந்து ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தும். அந்த ஆற்றல் மேலே அதிர்வை ஏற்படுத்தும். அதே மாதிரி புவியோட மேற்பரப்பு கீழே இரண்டு தட்டுகள் நகர்ந்து கொண்டே இருக்குது, நிறைய தட்டுகள் நகர்ந்து கொண்டு இருக்குது. ஒன்றோடு ஒன்று மோதும் போது 1000 ஆண்டுகளாக சேமித்து வைத்திருந்த ஆற்றல் வெளிப்படுது. அந்த ஆற்றலின் காரணமாக இந்த நிலநடுக்கம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வெனிசுலாவில் ஏற்பட்டிருக்கு. இந்த வெனிசுலா நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருடத்தோட ஆரம்பத்திலே நம்ம பல முறை இது கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா அமெரிக்க ராணுவம் படையெடுத்து வெனிசுலாவுடைய அதிபரை கைது பண்ணிட்டு போயிருந்தாங்க. அதன் பின்பு இப்போ அங்கே ஒரு தற்கால இடைக்கால பிரதமர் ஆட்சியில் இருக்கிறாரு, இடைக்கால அதிபர்னு கூட சொல்லலாம். அவரோட ஆட்சி தான் இப்போ தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு நிலநடுக்கம், அது இரட்டை நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கனால உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே இப்போ ஆதரவுக்காரங்களை நீட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக 300 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கலாம். 5000க்கு மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு வெனிசுலா நாடு அறிவிச்சிருக்கு. ஆனால் அமெரிக்காவுடைய புவியியல் நிறுவனங்களை ஒரு சில நிறுவனங்கள் ஆய்வு பண்ணி இவ்வளவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு, பல அடுக்குமாடி குடியிருப்புகள் இடிந்து விழுந்திருக்கு, அடுக்குமாடி குடியிருப்புகள் இடிந்து விழுந்ததுனால பல இடங்களில் தீப்பிடித்து எரிந்திருக்கு, வெனிசுலா முழுவதும் கரண்ட் கட் செய்யப்பட்டிருக்கு, அங்கே ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இடுபாடுகளில் சிக்கி 10,000 1 லட்சம் மக்கள் உயிரிழந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய நிறுவனம் சொல்லுது. அப்படியான ஒரு இழப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உலக நாடுகளும் வேண்டுறாங்க, உலகம் எங்கும் இருக்கக்கூடிய மக்களும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வெனிசுலா நாடு அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அங்கே இப்போ இடைக்கால அரசு தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இது எப்படி இவ்வளோ பெரிய பேரிடரை அவங்க சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேள்வியும் எழுந்திருக்கு. இப்போ அங்கே அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க. இந்த அவசர நிலையின் காரணமாக எந்த துறையுமே இயங்கலை, பொதுத்துறைகள் இயங்கலை, பொது போக்குவரத்து இயங்கலை, எந்த துறையுமே இயங்கலை. மொத்தமாக அவங்க மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு மீட்பு பணி கடந்த புதன்கிழமை மாலை 6 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அன்று இரவு வந்துருது. அதன் பின்பு இப்போ வரைக்கும் சரியாக ஒரு 48 மணி நேரமாக இந்த நிலநடுக்கத்தில் மீட்பு பணி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அந்த காணொலிகளை பார்க்க முடியுது. காணொலிகளை பார்க்கும்போதே நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுது. ஒவ்வொரு கட்டிடங்களும் ஆடி ஆடி அது இடிந்து விழுகிறதா இருக்கட்டும், இல்லை அதற்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் தப்பித்து போகிறதா இருக்கட்டும் சொல்லிட்டு பல காணொலிகள் நம்ம இணையதளம் முழுவதும் பார்க்க முடியுது. பார்க்கும்போது நமக்கு மிக மிக வேதனையை தரக்கூடியதாக இந்த காணொலிகள் இருக்குது.
அந்த இரட்டை நிலநடுக்கத்தோட நின்றுச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஆஃப்டர் ஷாக்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு நிலநடுக்கம் வந்துருச்சுன்னா அதன் பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக நிலம் வந்து அதிர்ந்து கொண்டே இருக்கும்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆஃப்டர் ஷாக்ஸில் பல நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து 3.9ல் 4.5 ரிக்டரில் இந்த மாதிரி சொல்லிட்டு 2.1 ரிக்டர்னு சொல்லிட்டு பல நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து வெனிசுலா வந்து அதிர்ந்து கொண்டே இருக்குதுன்னு வந்து ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் ஜப்பான்லேயும் ஒரு நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த நிலநடுக்கம் 7.2 ரிக்டர் அளவில் வந்து பதிவாயிருக்கு. ஜப்பானில் கடற்கரை பகுதியில் வந்து இந்த நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. இதனால் ஒரு லேசான ஷேக் மட்டுமே வந்து ஜப்பானில் இருந்திருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. பெருமளவு பாதிப்பு இல்லை. ஏன்னா ஜப்பான் வந்து கடந்த காலங்களில் அதிகமான நிலநடுக்கங்களை சந்தித்த ஒரு நாடாக இருக்குது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கம் இந்தியா முதற்கொண்டு பல நாடுகளில் வந்து சுனாமி ஏற்பட்ட தாக்கத்தெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். மாறாத வடுவாக எல்லாருடைய மனங்களையும் அது பதிவாயிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலநடுக்கம் வெனிசுலாவில் ஏற்பட்ட அதே நேரத்தில் ஜப்பான்லையும் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த அளவு பெரிய தாக்கம் வந்து இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற வீடுகளாக இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்கிற கட்டிடங்கள் நிலநடுக்கத்திற்கு ஏற்றது போல அறிவியல் ஆதாரங்கள் பூர்வமாக கெட்டப்படுதுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க. இதுவரைக்கும் வெனிசுலா அடிப்படையான ஒரு நிலநடுக்கம் சந்திச்சது கிடையாது. இதுதான் மிகப்பெரிய அழிவுக்கு காரணமாகவும் அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்படி 10,000லேருந்து 1,00,000 மக்கள் வந்து உயிரிழந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. 5,000 பேர் இப்போ வந்து சிகிச்சையில் ஈடுபட்டு இருக்காங்க. இன்னும் இடிபாடுகள் எதுவுமே வந்து முழுமையாக அப்புறப்படுத்தாமல் இருக்குது. இப்படி 2 பெரிய நிலநடுக்கங்களை சந்தித்த பின்பு அந்த நாடு வந்து பழைய நிலைமைக்கு திரும்புவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு சொல்லிட்டு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த நிலநடுக்கத்துக்கும் சூப்பர் எலினோக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம சூப்பர் எலினோனா என்ன, அதனால் வரக்கூடிய ஆபத்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காணொலி தனியாகவே வந்து போட்டிருக்கோம். அந்த காணொலியில் வந்து சொல்லியிருப்போம் சூப்பர் எலினோ வந்துச்சுன்னா அதிகமான கடுமையான வறட்சி ஏற்படும், அதிகமான மழைப்பொழிவு ஏற்படும். இந்த ஆண்டு அதிகமான மழைப்பொழிவு வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து இருக்க போகுது, இல்லை அதிகமான வறட்சி தமிழ்நாட்டுக்கு இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அதே போல் மத்திய அரசு இப்போ வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த ஓராண்டு காலம் வந்து வறட்சி அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து உலகில் இருக்கக்கூடிய வானிலை ஆய்வாளர்கள் வந்து இதை வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சூப்பர் எலினோவை. சூப்பர் எலினோக்கு இந்த நிலநடுக்கத்துக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூப்பர் எலினோ வந்த ஆண்டுகளில், அதாவது குறிப்பாக சொல்லணும்னா 1982ஆம் ஆண்டு வந்து மெக்சிகோவில் ஒரு இரட்டை நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதுவும் மிகப்பெரிய அழிவை வந்து கொடுத்துருக்கு. அந்த 1982ஆம் ஆண்டு அப்படிங்கிறது அதுவும் சூப்பர் எலினோ ஆண்டாக வந்து கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் 2023ஆம் ஆண்டு சிரியாவில் இதே மாதிரி ஒரு இரட்டை நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த ஆண்டும் வந்து சூப்பர் எலினோ ஆண்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த 2026ஆம் ஆண்டும் வந்து வெனிசுலாவில் இரட்டை நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இதுவும் சூப்பர் எலினோ ஆண்டாக இருக்குது. ஒருவேளை இந்த சூப்பர் எலினோக்கும் இந்த மாதிரி நிலநடுக்கத்திற்கான தொடர்பு இருக்கலாம் சொல்லி ஆய்வாளர்கள் ஒரு புதிய விதியை வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஒரு புதிய பாதையில் மீண்டும் தங்களுடைய ஆய்வுகளை வந்து தொடங்கியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். வெனிசுலா நாட்டோட இடைக்கால அதிபராக இருக்கக்கூடியவர் வந்து சொல்லியிருக்காரு மீட்பு பணியை வந்து நாங்கள் துரிதப்படுத்தியிருக்கோம், அமெரிக்கா வந்து உதவி பண்ணிட்டு இருக்கு, இந்தியா வந்து உதவியை வந்து அனுப்புகிறோன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் வந்து வெனிசுலாவில் உயிரிழந்த மக்களுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. இந்தியா வந்து எப்போதும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இன்னும் வருங்காலங்களில் இங்கேருந்து உதவிகள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான பெரிய ஒரு இடர்பாடுலேருந்து பெரிய ஒரு பேரிடர்லேருந்து வெனிசுலா மக்கள் மீண்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாருடைய வேண்டுதலாகவும் இருக்குது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து